வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே, SMS சக்சஸ் மேட் சிம்பிளின் BMW பாயின் பிசினஸ் வெபினார் ஃபேஸ்புக் சீரீஸ். இந்த சீரீஸில் இன்னைக்கு அடுக்கடுக்கான துன்பங்கள் வர்சஸ் ஆணித்தரமான தீர்வுகள், இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அன்பிளசன்ட் டிஃபிகல்டிஸ் வர்சஸ் அல்டிமேட் சொல்யூஷன்ஸ். ஓகே, இன்றைக்கு இந்த ஃபேஸ்புக் நிகழ்ச்சியில் இணைந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை அப்படிங்கிற நல்ல ஒரு முக்கியமான விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே நமக்கு கவலை எதுக்கு என்று இயல்பாக உணர வைக்கும் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட் மித்ரன் ஸ்ரீராம், உங்கள் வண்ணமயமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வாழ்வியல் பயிற்சியாளர். அடுக்கடுக்கான துன்பங்கள் வெர்சஸ் ஆணித்தரமான தீர்வுகள். பணம்னு நினைச்சாலே பர்டன் தான். பணம்னு நினைச்சாலே பர்டன் தான். மனபாரம் மாதிரி பண பாரம் இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த பாரங்களை, இந்த சுமைகளை சுகமான சுமைகளா மாத்துறது எப்படி, அதுக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறது தான் இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நாம லைவ்ல என்னன்றது நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு. ஓகே, உங்ககிட்ட ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கா? இருந்தா அதை எப்படி மாஸ்டர் செய்யுது, அதாவது ஆளுமைப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். உங்களுடைய வாழ்க்கையுடைய போக்கியை மாற்றக்கூடிய, டோட்டலா சேஞ்ச் பண்ணக்கூடிய பணத்தை நீங்க ரிசீவ் பண்றீங்க. ஸோ பணத்தை நீங்க எப்படி ரிசீவ் பண்றது, அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற பல விஷயங்களை தான் இன்னைக்கு நான் உங்க கூட பேச போறேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா சில ரூல்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஸோ அதை நீங்க ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களோட லெவல் வாழ்க்கையில வேற மாதிரி மாறி போயிடும். செயல்படுத்தக்கூடிய மிக மிக எளிமையான சில விஷயங்களை நீங்க பண்ணும்போது பணம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வருங்கிறது தான் உண்மை. ஸோ பணம் உங்ககிட்ட வர்றதுக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு ஆக்ஷன் பட ஹீரோ மாதிரி நீங்க அடிச்சு துவம்சம் பண்ணுவீங்க. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா தட் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன். ஓகேவா? ஸோ உங்களுடைய பாக்கெட்ல, வீட்டில், பேங்க்ல, உங்களுடைய பேங்க் லாக்கர்ல பணம் அப்படியே பொங்க அடைச்சு வைக்கிறது இனிமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நான் சொல்ல போற ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அது எப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரர்களுடைய பட்டியலில் உங்க பேரை எழுதுறதுக்கு, உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரரா ஆகுறது எப்படிங்கிறதுல உங்களுடைய பேரையும் எழுதுறதுக்கு இந்த உலகம் தயாராக தான் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற இந்த வெற்றி ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்றது தான். ஸோ அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் ரெடி, ஃபாலோ பண்றதுக்கு நீங்க ரெடியா? ஓகே, இந்த ஃபேஸ்புக் லைவ்ல இணைந்திருக்கிற நண்பர் பிரதீபன் அவர்களை வரவேற்கிறேன். கிஷோர் துரைராஜ் அவர்களை வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஓகே, சரி, இப்போ விஷயத்துக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் யாரு அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அதாவது ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு மேல என்னுடைய ரேடியோ ஸ்பீச், தன்னம்பிக்கை மேகசின்ல என்னுடைய வாழ்வியல் தொடர்கள், டிவியில நான் நடத்திட்டு இருக்கிற லைவ் ஷோஸ், யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நான் நடத்திட்டு இருக்கிற ஒர்க் ஷாப்ஸ், உங்களுக்கு வந்திருக்கிற இமெயில், இப்படி ஏதாவது ஒரு வழி மூலமா என்ன உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்களுக்கு என்னை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் என்னன்னா, நான் ஒரு பன்முகம் கொண்ட ஒரு ஊடகவியலாளர்,
வாழ்வியல் பயிற்சியாளர் மற்றும் பல முன்னணி கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய பயிற்சியாளர், ஒரு ஒரு தொலைக்காட்சி பிரபலம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும் நடேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங், நியூ டெல்லியினுடைய ட்ரெயினர் நான். பாரதியார் யூனிவர்சிட்டியுடைய ஒரு அங்கமான சுவாமி விவேகானந்தா உயராய்வு மையத்தில், கல்வி மையத்தில் 2016-2017 கல்வி ஆண்டிலிருந்து மாணவர்களுக்கு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பயிற்சி வகுப்புகள் எடுத்து பல மாணவர்களுடைய வாழ்க்கையை வந்து டோட்டலாகவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றி இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. என்னுடைய லைஃப் மேடிசிங்கிற நிறுவனத்தின் மூலமா எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற தலைப்புல 6 தலைப்புகளில் வேற வேற பயிற்சி வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய தொழிலாளர் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பில் இருந்து பல பெரும் முதலாளிகளுடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு பர்சனாலிட்டி. வேதாத்ரி மகரிஷியுடைய வாழ்க வளமுடன் அமைப்பில் துணை பேராசிரியராக இருந்து சேவை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு விஷயங்கள். பட் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே நீங்கள் பார்க்கும்பொழுது, சென்னையில் விவேகானந்தா கல்லூரியில் நான் என்னுடைய கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருந்த காலத்திலே 1986 அப்போவே ஆல் இண்டியா ரேடியோவில் காம்பேரா இருந்த ஒரு பர்சன். ஸோ அந்த டைமில் வந்து சரத்குமார், கவியரசர் வைரமுத்து, ஸோ அது மாதிரி நிறைய திரை பிரபலங்கள் பலரையும் பேட்டி கண்டு ஒளிபரப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது. ராஜ் டிவி, கேப்டன் டிவி, இமயம் டிவி, ஸோ இந்த மாதிரி தொலைக்காட்சிகளில் பல்வேறு உயர் பொறுப்புகளில் இருந்து கடந்த ஒரு 30 வருஷங்களுக்கு மேலே பணியாற்றி பல பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு பர்சனாலிட்டி. ஓகே, ஸோ ஒரு பெரிய லிஸ்டாக இருக்கு. ஸோ மோர் அபவுட் மீ, நீங்கள் என்னுடைய வெப்சைட்டில் mithansriram.com வெப்சைட்டில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்னேத்து லைவில் ஓம் பிரசாத் அவர் வந்திருக்கார். வெல்கம் ஓம் பிரசாத். ஓம் பிரசாத் வந்து நானும் ஓம் பிரசாத்தும் ராஜ் டிவியில் ஒட்டுக்கா ஒர்க் பண்ணின பர்சன். ஸோ அந்த விதத்தில் முந்தானத்துக்கு நான் பண்ண லைவ்லையும் ஓம் பிரசாத் பார்ட்டிசிபேட் பண்ணார். வெல்கம் ஓம் பிரசாத். ஸ்ரீஜேஷ் இந்த லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்கார். ஸோ ஸ்ரீஜேஷ் வந்து என் கூட எம்என்என்ல ஒர்க் பண்ணினவர். ஸோ இன்னைக்கு நிறைய நண்பர்கள் வந்து இந்த லைவ்ல ஜாயின் பண்றது வந்து எனக்கு நிஜமாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டாபிக்குள்ள போகலாம். அடுக்கடுக்கான துன்பங்கள், ஆணித்தரமான தீர்வுங்கிற டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது அடுக்கடுக்கான துன்பங்கள், அன்பிளசன்ட் டிஃபிகல்டிஸ், ஆணித்தரமான தீர்வுகள், அல்டிமேட் சொல்யூஷன். ஓகே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? ஸோ உங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன? பிறப்பு இறப்பு இடையிலே வெறுப்பா? பிறப்பு இறப்புக்கு நடுவுல வெறுப்பா தான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கா, இல்ல பிறப்பு இறப்பு நடுவுல சிறப்பு? உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் என்பதா? பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் என்பதா? பிறந்தோம், இருந்தோம், சிறந்தோம் என்பதா? ஸோ இது என்னங்கிறது நீங்க முடிவு பண்ணுங்க. மற்றவங்களுடைய கேலிக்கு ஒரு மாடலா நீங்க இருக்கீங்களா? இன்னும் ஓப்பனா சொல்ல போனா ஒரு ஒரு காமெடி பீஸா உங்களை 4 பேர் பாக்குறாங்களா, இல்ல மற்றவங்களுக்கு நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கீங்களா? ஆனந்தமே நிம்மதி அப்படின்னு இருக்கீங்களா? அது எல்லாமே வந்து பிளசண்டா இருக்கிறது தான் என்னுடைய லைஃப் அப்படின்னு ஆனந்தமே நிம்மதினு இருக்கீங்களா? இல்லைன்னா அனைத்துமே என்னுடைய விதின்னு இருக்கீங்களா? ஸோ நீங்க ஹவு யூ ஆர் டேக்கிங் யுவர் லைஃப், ஹவ் யூ ஆர் ஃபேஸிங் யுவர் லைஃப் அப்படிங்கிற விஷயங்கள் தான். ஸோ இதுவரை நீங்க செய்து வந்துட்டு இருக்கிற ரொட்டீன்லயே நீங்க இன்னும் இருந்தால், இதுவரை நீங்க செய்துட்டு இருக்கிற ரொட்டீன்லயே இன்னும் நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா அப்ப இதே வாழ்க்கை தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். கரெக்டா? இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே தான் நான் டெய்லி 24 hours இதே தான் நான் பண்ணுவேன். இப்போ நீங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்க போறீங்களோ அதே ஸ்டேட்டஸ்ல தான் உங்களுடைய லைஃப் இருக்க போகுது. மாற்றத்தை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி, வாழ்க்கையை முன்னேற்றமா நகர்த்தணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு மோஷன்ல, ஒரு மூமெண்ட்ல இருக்கணும்னா உங்களுடைய அணுகுமுறையிலையும் செயல்பாட்டிலையும் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை வந்து நீங்க இப்போ கொண்டு வரணும். உங்களுடைய தேவை எல்லாத்தையும் தீர்த்துக்க முடியுதா? உங்களால பணத்தை சேமிக்க முடியுதா? எதுக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? சரி,
அந்த லிஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? ஓவராலா பணம் வந்து ஒரு மனிதர்களுக்கு எதுக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறது உங்களுடைய லிஸ்ட் ஒன்று உங்களுக்கு இருக்கும், எதுக்கெல்லாம் பணம் தேவை. பட் ஓவராலா எல்லாருமே ரன்னிங் டுவர்ட்ஸ் மணி எதுக்காகன்னு பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல அடக்கமாகும். நீங்க டேக் டவுன் யுவர் பேப்பர் அண்ட் பென். மெஜாரிட்டியா எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற ரீசன்ஸ் லிஸ்ட் டவுன் பண்ணும் பொழுது, எல்லாமே நேரோ டவுன் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வருது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். ஸோ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி ஆடி சம்பாதிக்கிறதுலாம் என்னுடைய பிள்ளைங்க படிக்க, என்னால் படிக்க முடியல, என்னுடைய குழந்தையாவது படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். ஸோ அதுக்கு வந்து எல்லாருக்குமே பணம் ரொம்ப தேவையா இருக்கு. அடுத்த யாட்ஸ்டிக் என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு வீடு வாங்கணும். கரெக்டா? எலி வலைனாலும் தனி வலைன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு வீடு வாங்கணுங்கிறது ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல இருக்கு. ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ரிட்டையர்மெண்ட்டுக்காக பணம் சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஓடி ஆடி வேலை செய்துட்டு இருக்கிற வரைக்குமே ஓகே, ஒரு 60 வயசு 65 வயசு இதுக்கு மேல பிசிக்கலா வந்து பெருசா ஒரு ஓடி ஆடி பண்ண முடியாது, உழைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது நீங்க இளமையில ஓடி ஆடி சேர்த்து வச்ச பணம் தான் உங்களுக்கு முதுமையில உதவி செய்ய போகுது. ஸோ அதனால எல்லாருமே சொல்றது என்னன்னா, இந்த வயசுல கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா பின்னாடி வந்து ஆராம்சா நம்ம இருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால ரிட்டையர்மெண்ட்டுக்காக இருக்கிறது. நிறைய பேருடைய ஆசை வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து கார் வாங்கணுங்கிற ஒரு தேவைக்காக பணத்தை சம்பாதிக்கணும், சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல போறாங்க. ஓகே, குழந்தைகளுடைய கல்யாணத்துக்காக சேவ் பண்ணும். இன்னைக்கு வந்து மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கஸ்டமரி விஷயங்கள் இல்லாமல் ஒரு நம்மளுடைய ஃபைனான்சியல் பவரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனீங்கன்னா, ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு பர் டே ரெண்ட் கேட்டீங்கன்னா ₹1,00,000 குறைஞ்சு அவங்க சொல்றது கிடையாது. ஸோ அதுல வேற வேற ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்க சொல்றாங்களோ அதெல்லாம் சேர்த்து வந்து இன்வெரிபிளி 2 லட்சம் 2.5 லட்சம்ங்கிற மாதிரி பர் டே எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கு. அப்போ நீங்க வந்து கல்யாணம் பண்றதுக்கு நீங்க செலவு பண்றத விட கல்யாண மண்டபத்துக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றதுல இருந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ யூ ஸ்டெப் இன் டு எனி திங். நீங்க நகை வாங்கணும்னு பார்த்தாலும், புடவை வாங்கணும்னு பார்த்தாலும், ஓவராலா A to Z ஒரு கல்யாணத்தை, உங்களோட குழந்தைக்கு ஒரு கல்யாணத்தை நீங்க பண்ணி பார்க்கணும்னு ஒரு சைசபிளான lakhs and lakhs of money is spent only for certain things. பிளைண்டா பிளண்டா பல்கா நம்ம கையிலேருந்து போற மாதிரி இருக்கு. ஸோ அந்த சில்ட்ரன்ஸோடைய மேரேஜை மெஜஸ்டிக்கா பண்ணணும், பிரம்மாண்டமா பண்ணணும்னு சொல்லி சேவ் பண்ற ஆட்கள் வந்து நிறைய இருக்காங்க. ஸோ குழந்தைகளுடைய மேரேஜ். அடுத்தது வெக்கேஷன்ஸ். எல்லாம் என்ன சார் மாற்றி மாற்றி இங்கே இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கே போயிட்டு வருதுல என்ன இருக்கு, ஒரு ஃபாரின் ட்ரிப்பு, ரைட்? ஒரு துபாய் போயிட்டு ஒரு ஒரு 1 வீக் 10 days டைம் என்ஜாய் பண்ணணும், ஏதாவது ஒரு நல்ல ஒரு ரெசார்ட் போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற தாட் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க இருக்காங்க. வெக்கேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காகவே சேவ் பண்ணி வெக்கேஷன் பிளான் பண்ணி போறவங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. தே பிளான் வெல் இன் அட்வான்ஸ். ஸோ இந்த வருஷம் இந்த நாட்டுக்கெல்லாம் போகணுங்கிறத டிசைட் பண்ணி அதுக்கு என்ன பணம் செலவாகும், வாட் இஸ் ரிக்வயர்ட், வாட் இஸ் டு பி டன், அழகா பிளான் பண்ணி சேவ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகள் பண்ணி ஒரு டீம் அப்படியே ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் கிளம்பி போறாங்க. ஸோ வெக்கேஷன் நான் சொல்றது வந்து லோக்கல்ல இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறதை பத்தியோ இல்லை உள்ளூருக்குள்ளேயே தமிழ்நாடுக்குள்ளேயே போறது பத்தி மாத்திரம் கிடையாது. வெளி மாநிலங்களுக்கு போறதுலேருந்து வெளி நாடுகளுக்கு போறது வரைக்கும் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக சேவ் பண்றதுங்கிறது, பணத்தை சேவ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. அடுத்து 7வது விஷயம் பார்த்தோம்னா, ஹெல்த் ரிலேட்டட் நீட்ஸுக்காக பணத்தை சேவ் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணும்போது எப்படி லட்சமா செலவாகுதோ, வெக்கேஷன் போகும் பொழுது எப்படி லட்சமா செலவாகுதோ, அதுக்கு ஈக்குவலா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. இன்னைக்கு வந்து மெடிக்ளைம் பாலிசிஸ் எல்லாம் எடுத்திருக்கிறவங்க வந்து எப்படி மேனேஜ் பண்றாங்கிறது பாலிசி கவர் பண்ணிக்கும். மை ப்ரீமியம் நான் டிஃபால்ட் இல்லாமல் நான் பே பண்ணுறேன்னா ஐம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் மை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த அவேர்னஸ் இப்போ தான் மெல்ல மெல்ல மக்களுடைய மத்தியில் வளர்ந்துட்டு இருக்கு. ஆனால்
ஹெல்த்துக்காக பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. நாளைக்கு ஃபியூச்சர்ல எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனாக்கா அந்த நேரத்தில் நான் வந்து யாருக்கிட்டையும் கடன் வாங்கிட்டு போய் நிற்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களுக்காக பணத்தை சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. 8வது விஷயம், இப்போ ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயமா அது போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம 2020 பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து 8வது லிஸ்ட்ல இருக்கு. ரீசன்ஸ் ஃபார் ஏர்னிங் மணி அப்படிங்கிற இதுல 8வது பிளேஸ்ல இருக்கிறது வந்து சப்போர்ட்டிங் பேரண்ட்ஸ். இப்படி பின்னாடி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெருசா இல்லை. இன்னைக்கு எல்லாமே நானா நானி, தாத்தா பாட்டின்னு எல்லாம் நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ் வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்களுடைய பேரண்ட் வந்து ஒரு பர்டனா தான் ஃபீல் பண்றாங்க. டியூ டு வேரியஸ் ரீசன், அவங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் இல்லாமல் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அவங்களுக்கு எல்டர்லி பீப்புள் ஆர் ஜஸ்ட் சிம்பிளி பீன் ட்ரீட்டட் ஆஸ் அ burden for coming younger generation. But that is not good to the society, that is not good to the family அப்படிங்கிறது வேற. ஆனால் பேரண்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும், பேரண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் சம்பாதிக்கணும், அதுக்காக நான் பணத்தை சேவ் பண்ணணும்னு பணத்து பின்னாடி ஒரு கிரேஸோடு எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறது, தட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் தி லிஸ்ட். 9வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்கிரேடிங் தேர் லைஃப் ஸ்டைல். ஸோ அதுக்காகவும் ஓடிட்டுருக்காங்க. அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸு ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அதாவது அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வேலை, அந்த காலத்தில் இருந்த விலைவாசி, ப்ராபப்ளி அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுடைய ஃபேமிலி பாட்டப் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா அடுத்த பெட்டர் ஸ்டேஜுக்கு என்னுடைய லைஃப் வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்கிரேடிங் த லைஃப் ஸ்டைலுக்காக பண்ணுது. ஆமாம் சார், எத்தனை நாளைக்கு சார் நான் 2 வீலர்லேயே போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு கார் வேணும். ஸோ எத்தனை நாளைக்கு தான் நான் வந்து ஜென்ரல் இதில் அண்டர்சர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுறது. ஸோ நோ, ஐ வாண்ட் டு ட்ராவல் இன் ஏசி கம்பார்ட்மெண்ட். ஸோ வஸ்கம்போஸ் அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 3rd ஏசிலையாவது நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலை வந்து டோட்டலாக மாற்றணும் அப்படின்றதுக்காக பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. 10வது பிளேஸில் இருக்கிறது தான், கடைசியாக இருக்கிறது தான் கடன் அடைக்கிறதுக்காக பணத்தை சேர்த்தணும். இன்னைக்கு பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை ஏமாத்துற ஆட்கள் தான் நிறைய இருக்காங்க. பணத்தை ஏமாத்துற ஆட்கள் தான் நிறைய இருக்காங்க. ஏதாவது சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி அடுத்தவங்க கிட்டேருந்து அந்த பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை இந்த பாக்கெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் கடனை அடைக்கணும் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10வது பொசிஷனில் இருக்கு. இந்த விஷயம், கடனை அடைக்கிற விஷயம் 10வது பொசிஷனில் இருக்கு. ஓகே, ஸோ இதில் வேற ஏதாவது இருக்கா? ஸோ இதில் வேற ஏதாவது இருக்கா? எத்தனை பேர் இது எல்லாமே என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ எத்தனை பேர் இது எல்லாமே என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இது எல்லாமே எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ இந்த 10 விஷயங்களுமே எத்தனை பேர் எனக்கு இது எல்லாமே வேணும்னு நினைக்கிறீங்க? உங்க எத்தனை பேர்கிட்ட இதெல்லாம் அடையிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானிங் இருக்கு? ஸோ எத்தனை பேருக்கு இதெல்லாம் அடையிறதுக்கு ப்ராப்பரான பிளானிங் இருக்கு? ஓகே, கண்டிப்பா இந்த 10 விஷயங்களுக்கு பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறது, கண்டிப்பா இந்த 10 விஷயங்கள் முடியாதுன்னு நினைக்கிறவங்க இப்பவே குவிட் பண்ணிடலாம். ஃபர்தரா நான் பேசுற விஷயங்கள் வந்து நீங்க கேட்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. கரெக்டா? உங்களுடைய ஃபைனான்சியல் பேர்டன்லேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் டெய்லி வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ என்னால் அந்த 30 மினிட்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து யூ கேன் ஸ்டாப் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபர்தர். கரெக்டா? ஓகே, இந்த ரகசியத்தை இப்போ நான் பேச போகிற விஷயத்துக்கு அடுத்தடுத்து ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்க போறீங்க இல்லையா? ஸோ அது வந்து யூ வில் பி required to for an investment of 10,000 rupees. ஒரு 10,000 ரூபாய் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் சொல்ல போற சில விஷயங்களுக்கு உண்டான இது வந்து 10,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு விருப்பம் இல்லாதவங்க நீங்க ஃபர்தரா இதுல இருந்து கண்டினியூ பண்ணாமல் நீங்க வந்து விலகிக்கலாம்.
ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். சீரியஸாகவும் உண்மையிலேயே ஒரு கமிட்மெண்ட்டோட இருக்கிறவங்களுக்கான விஷயத்தை தான் நான் வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். கமிட்மெண்ட்டோட இருக்கிறவங்களா ஒரு கமிட்மெண்ட்டோட தான் நான் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் வேணும், ஆனால் எனக்கு பிளான் தான் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஃபர்தராக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். தாராளமாக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு விஷயம் வந்து இந்த லைவோட முடிவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். பிளான் இருக்குது, ஆனால் அது சரிதானாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த லைவில் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ தட் பி சென்ஸ் ஆன் தட். 10 விஷயத்தில் சில விஷயங்கள் மட்டுமே எனக்கு கிடைச்சா கூட பரவாயில்ல சார், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த லைவ்ல வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபர்தராக நீங்கள் பாருங்கள். உங்களுடைய உண்மையான வளமையான வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான தேவைக்கு நீங்கள் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது கரெக்டு. ஓகே, உங்களுடைய வளமையான வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான தேவைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டு தான். ஒன்று வாங்கினா 10 திருப்பி தருது தான் என்னுடைய பழக்கம். ஸோ அதனால இந்த லைவோடைய முடிவில், இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு நான் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். நிறைய சர்ப்ரைசஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். பண தேவைகள் 10மே உங்களுக்கு கிடைக்க இனி நான் சொல்ல போகிற விஷயங்களை, ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தயாராகுங்க. ஓகே, எத்தனை பேர் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க? எத்தனை பேர் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க? உங்களுடைய இது வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற விஷயம். ஓகேவா? ஓகே, இந்த மாற்றத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே 2 விஷயம்தான். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கறதுக்கு, இந்த மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டியது வந்து 2 விஷயம்தான். முதல் விஷயம் என்னன்னா, உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய தேடல் தேவை என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்க. இந்த 10ல் எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இந்த 10 லிஸ்ட்டில் இருக்கிற 10ல் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. 2வது விஷயம் வந்து நீங்கள் புது மனுஷனாக மாறணும். ஸோ புது மனுஷனாக மாறணும். கரெக்டா? ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் இருக்கிற முதல் விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு பேப்பரில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இன்றைய நிலை, இப்போ நீங்கள் என்ன பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க, கரண்ட் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன், அதுக்கு அடுத்த லைனில் இன்னும் ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருஷத்தில் நீங்கள் எந்த லெவலுக்கு, எந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எந்த ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் இருக்கணும். அசியூமிங் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்சாதிபதியாக இருக்கீங்க. ஸோ 6 மாதத்திலிருந்து 1 வருஷத்தில் லட்சாதிபதிங்கிற பிளாட்ஃபார்மில் நீங்கள் கண்டினியூ ஆகும்போது இன்னும் எத்தனை லட்சங்கள் உங்ககிட்ட இருக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கிறது தான் இதில் விஷயம். இப்போ லட்சாதிபதியிலேருந்து கோடீஸ்வரனா நீங்கள் போகணும் அப்படின்னு வரும்பொழுது, கோடீஸ்வரனா போகிறதுக்கு வாட் இஸ் யுவர் பிளான்? இங்கே பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு. ஸோ நான் முதல்ல சொன்ன இந்த 10 விஷயங்களை அடைய நீங்கள் எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. இப்போ நான் சொல்றதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. ஓகே, எப்போ நீங்கள் அதை டிசைட் பண்ணி நீங்கள் ஒரு பேப்பரில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத பிளான் பண்ணி நீங்கள் ஒரு ஃபிக்ஸடாக போட்டுட்டீங்களோ, ஸோ அதே வந்து ஒரு பெரிய அப்ரிஷியபிள் விஷயம் தான். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே பாராட்டிக்கிங்க. ஓகே, நான் சொன்ன 2வது விஷயம் வந்து இப்போ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோடைய அடுத்தது, நீங்கள் புதிய மனிதராக மாறணும். ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு டூ தட்? இப்போ நீங்கள் என்னவாக ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் அப்படிங்கிறது தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிற விஷயம். நீங்கள் மனசுக்குள்ளே என்னவோ ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆகுறீங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் என்னால் முடியாது, நான் ரொம்ப சின்னவன், எனக்கு அந்த திறமையெல்லாம் கிடையாது அப்படின்னு எல்லாம் நம்புறதால தான், அந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து நினைக்கிறதால தான் பெருசாக எதையுமே அவங்களால சாதிக்க முடியறது கிடையாது. ஸோ எண்ணம் வந்து அவங்களுக்கு அப்படி நெகட்டிவாக இருக்கு. சரியா? ஸோ அந்த நினைப்பு இல்லையா, அந்த நினைப்பு என்னால் முடியாதுங்கிற நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா அந்த நினைப்பை மாத்துறது தான் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஒர்க். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும், என்னால் முடியுங்கிற நம்பிக்கை வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணும். கரெக்டா?
உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு நீங்க ஒரு அனுமதி கொடுங்க. அலோவ் யுவர் செல்ஃப் ஃபார் தி சேஞ்ச். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய தப்பான நம்பிக்கை எல்லாமே மெல்ல மெல்ல உங்கள்கிட்டேருந்து அப்படியே மெல்ல மெல்ல விலகி போய் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ல இருந்து உங்களுடைய டிசையர்டு சிச்சுவேஷனுக்கு நீங்க மெல்ல மெல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுவீங்க. அதுதான் இந்த மாற்றத்துக்கான சரியான பாதை அப்படிங்கிறது அப்போ உங்களுக்கே வந்து புரியும். ஒரு சேஞ்ச் வேணும்னா, ஒரு மாற்றம் வேணும்னா அதற்கான நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பா நீங்க எடுத்துதான் தீரணும். கரெக்டா? அதாவது சில பேருக்கு வந்து அது வந்து சிரமமா இருக்கலாம், சில பேருக்கு அது சிரமமா இருக்கும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது எண்ட் ரிசல்ட் வந்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரி, நீங்க கனவு கண்ட மாதிரி உங்களுடைய கண்ணு முன்னாடி அப்படி கரெக்டா வந்து நிற்கும். அதனால உங்களை பழைய இடத்துல, உங்களுடைய பழைய சூழல்ல, பழைய குணத்துல மாட்டிக்காதீங்க, வெளியில வாங்க. அதாவது கம் அவுட் ஆஃப் தட் ரட் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, சரி. இப்போ இந்த புது மனுஷனா மாறுறது எப்படி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஸோ உங்களுடைய நம்பிக்கை, உண்மைங்கிற எண்ணம் வந்து உங்களுடைய மாற்றத்தை வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய நம்பிக்கை, உண்மை, உங்களுடைய நான் நம்புறது கரெக்ட் அப்படின்னு உங்களுடைய நம்பிக்கை, உண்மைங்கிற எண்ணம் உங்களுடைய மாற்றத்தை ரொம்பவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரே விஷயத்தை பார்க்கறது, ஒரே வேலையை செய்யறது, ஒரே விஷயத்தை கேட்கறது, ஒரே விஷயத்தை உணர்றது, ஃபீல் பண்றது. ஸோ இது எல்லாமே உங்களுடைய மூளைக்கு வேற வேற சிக்னல்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் எப்பவுமே. ஸோ அது எல்லாமே உங்களுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு வேற வேற வழிகளா இருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய லட்சியத்தை நோக்கி இருக்கும், ஷார்ப்பா ஃபோக்கஸ்டா தான் இருக்கும். ஆக்சுவலா இந்த மாயாஜாலம் பண்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மனசு தான், பர்டிகுலர்லி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு. இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் கான்ஷியஸ் மைண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, கண்ணதாசன் சொன்னார் இல்லையா, 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 2 மனம் இருக்கு இல்லையா, கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு. இப்போ இந்த கான்ஷியஸ் மைண்டு வந்து அதோடைய ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அது வந்து அக்செப்ட் பண்ணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணும். கான்ஷியஸ் மைண்டோடது. சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும்னா, அதுக்கு நீங்கள் என்ன ஃபீடு பண்ணுறீங்களோ அதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அக்செப்ட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுக்குறேனே. இப்போ நான் வந்து மித்ரன் வந்து நான் சொல்கிறேன், இப்போ இன்னைக்கு என்னுடைய இந்த ஃபேஸ்புக் லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே, நாளைக்கு என்னுடைய ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ஐல் கிவ் 10,000 rupees அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, 10,000 ரூபா எல்லாம் நீங்கள் லைவில் அட்டென்ட் பண்ணுற எல்லாருக்குமே 10,000 ரூபா நான் தரேன். த திங் இஸ் யூ ஹேவ் டு கான்டாக்ட் மீ டுமாரோ. நீங்கள் வந்து உங்களோட மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணும், சரி பரவாயில்லையே அப்படின்னு. இப்போ நிறைய கேம்பெயின்ஸ் எல்லாமே ஃப்ரீ தரேன்னு சொல்கிறதோ இல்லை நிறைய ஆஃபர்ஸ் வருது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் அதுக்கு பின்னாடி கிரேஸ் எல்லாருமே போகிறாங்கன்னா அவங்களுடைய மைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதுனால தான். ஸோ பிளைண்டாக ஒரு விஷயம் வரும்பொழுது உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒன்று அக்செப்ட் பண்ணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணுது. இதே இந்த லைவ் அட்டென்ட் பண்ணுற எல்லாருமே நாளைக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, என்னை வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் வந்து திட்டுவேன், இல்லைன்னா கையில் ஒரு பெரிய குச்சி வச்சுட்டு உங்களை அடிப்பேன், இல்லைன்னா கத்தியால குத்துவேன் அப்படின்னு, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு பிடிக்காத, இல்லைன்னா உங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்சியஸ் மைண்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக, எனக்கு பிடிக்கலவா, என் மனசுக்கு பிடிக்கல, அதனால நான் இதை வேண்டான்ட்டு வச்சுட்டேன், இல்லை அதுலேருந்து நான் விலகி வந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றதாகட்டும், இல்லைன்னா என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த விஷயத்த நான் பண்றேன்னு சொல்றதாகட்டும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மோக் பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஸோ நான் லைக் பண்றேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால நான் மனசுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிலீஃப்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் வந்து இது கேட்க மாட்டேப்பா, எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது அப்படிம்பாங்க. இது வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ். அதோட வெரைட்டி. சப்கான்சியஸ் மைண்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அதை வந்து அக்செப்ட் பண்ணும். நீங்கள் அதில் என்ன நீங்கள் ஃபீட் பண்ணுறாலும் அதை வந்து அப்படியே வந்து பிலீவ் பண்ணும். ஓகேவா?
ஸோ உங்களுடைய மனசை பர்ஃபெக்டாக நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற ட்ரைனிங் தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள். கரெக்டா? ஸோ இந்த மனப்பயிற்சி வந்து நீங்கள் எடுக்கும்போது, இப்போ நான் சொல்கிற இந்த வழிமுறைகளில் இருக்கிற இந்த மனப்பயிற்சி வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த ஒரு புதிய ஆளாக நீங்கள் வந்து மாற்றம் அடைகிறீங்க. புதிய ஆளாக மாற்றம் அடைகிறீங்க. அதனால உங்கள் குணநலன்களில் 5 பெரிய மாற்றங்கள் வரும். இந்த மெயினாக 5 மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்டெலிஜென்சி ஜாஸ்தியாகும், உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகரிச்சிருக்கும், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய ஸ்பீச் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 பிரில்லியன்சி வந்து உங்களுடைய இதில் அப்ரோச்சில் வந்து தெரியும். ஒரு விவரம் தெரிஞ்ச ஆள் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு 4 பேர் நினைக்கிற அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். பங்க்சுவாலிட்டி ஜாஸ்தியாகும் உங்களுக்கு. வில் பி பங்க்சுவல் இன் எவ்ரிதிங். அதாவது உங்களுக்கு வந்து என்னென்னா, எதை அந்தந்த நேரத்தில் கரெக்டாக செய்யணும். ரைட்டா? ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளேன்னு சொல்கிற மாதிரி எது எந்தெந்த நேரத்தில் பண்ணணுமோ அது வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணுவீங்க. எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க, நட்புறவோடு இருப்பீங்க, உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. டைம் கான்ஷியஸாக நீங்கள் இருப்பீங்க, வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. யாரையும் டைம் உங்ககிட்ட வந்து உங்கள் டைமையும் சேர்த்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க. ஓப்பனாக பேசுவீங்க, மனசில் இருக்கிறது பேசுவீங்க. இது என்ன நினைக்குதோ இதை தான்ப்பா சொல்லுது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து வெரி வெரி ஓப்பன் டாக்காக நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, இப்போ என்னன்னா, ஒரு மலைப்பாதையில் நீங்கள் ட்ரெக்கிங் போகிறீங்க. ஓகே, மலைப்பாதையில் நீங்கள் வந்து ஒரு 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 ட்ரெக்கிங் நீங்கள் போகும் பொழுது இப்போ நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற செருப்பில் நடந்தால் சரியா இருக்குமா? கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஸோ அது ஒரு ட்ரெக்கிங் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் உங்ககிட்ட சரியாக இருந்தால் தான் உங்களால் மலையில் கம்ஃபர்டபுளாக ஏற முடியும். அந்த மாதிரி தான் உங்களுடைய உயர்வுக்கு தேவைக்கு உங்களுடைய உள் மாற்றங்கள், இந்த உள் மாற்றங்களை நீங்கள் எக்யூப் பண்ணணும் இல்லையா? எக்யூப் பண்ணிட்டு வரும்போது தான் உங்களுடைய வளர்ச்சி கரெக்டான டைரக்ஷனில், கரெக்டான காம்போசிஷனில், கரெக்டான அளவில் சிறப்பாக இருக்கும். இதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அதுக்கான பயிற்சி தான் என்னுடைய பியாண்ட் பிரெயின் 7ஆம் அறிவுங்கிற ஹோம் ட்ரைனிங் ஆன்லைன் கோர்ஸ். ஒரு குழந்தை எப்படி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ரொம்ப ஈஸியான கைட்லைன்ஸு தான் இந்த கோர்ஸில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்களை அப்படியே நீங்கள் ரிச்சுவலிஸ்டிக்காக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய ஃபினான்ஷியல் பேர்டன் அப்படிங்கிற விஷயமே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. ஃபைனான்ஷியல் பேர்டன் இருக்காது, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் மட்டுமே தான் இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன? உங்களுக்கு தெரியும், ஃபைனான்ஷியல் பர்டன்னா எதுக்குமே செலவு பண்ண முடியாமல் இருக்கிறது தான் ஃபைனான்ஷியல் பர்டன். அப்போ ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட். என்ன செலவு வந்தாலும், எவ்வளவு தொகை செலவு வந்தாலும் கவலைப்படாம, கடன் வாங்காம அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு வந்தீங்கன்னா அது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ என்ன செலவு வந்தாலும், எத்தனை தொகை அது தேவைப்பட்டாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல், இப்போது ஒரு செக் 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் செக் எழுதுறீங்கன்னா என்ன எழுதுவீங்க? ரூபி 1 crore ஒன்லின்னு எழுதுவீங்க. அப்போது 1 crore ஒன்லி உங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் 1 கோடி ரூபா தான்ப்பா அப்படின்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் அந்த செக் எழுதுறீங்க இல்லையா? அந்த ப்ரைடு வரும். அதுதான் வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். கரெக்டாக? இப்போ வெக்கேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது சில விஷயங்கள் வந்து கேட்கும் பொழுது மைண்டில் சிலது ஸ்பார்க் ஆகும். இது டக்குன்னு உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்கு வரும், விஷுவலைசேஷனாக ஞாபகத்துக்கு வரும். வெக்கேஷன்னு சொல்லும் பொழுது ஃப்ளைட்டு ஞாபகத்துக்கு வருதும், வீக்கெண்ட் செலிப்ரேஷன் சொல்லும் பொழுது ஒரு ஷாப்பிங் மால் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதும், ஒரு புது ட்ரெஸ்ஸு அப்படின்னு இப்போ சொல்லும் பொழுது ஒரு பிராண்டட் மெட்டீரியல்ஸ் ஞாபகத்துக்கு வருதுன்னு தான் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். கரெக்டா? வெக்கேஷன் அப்படின்னா சரி, எந்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணலாம், எந்த கண்ட்ரி போகலாம், என்ன ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க. ஒரு கார்மெண்ட் ஒன்று வாங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து ஒரு பேண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் ஒரு வேன் ஹுசைன் வாங்கலாமா, பீட்டர் இங்கிலாந்து வாங்கலாமா அப்படின்னு யூ ஆர் கோயிங் டு டாக் அபவுட் பிராண்ட். ஓகே, ஒரு 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 ஷூஸ்லேருந்து எல்லாமே A to Z. ஸோ எனிதிங் ஃபார் தட் மேட்டர். கரெக்டா? இப்போ வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து
மைண்டில் வருது இல்லையா, ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அவங்களோட ஃபியூச்சர் பெட்டராக இருக்கணுங்கிற ப்ரொஃபஷனல் கோர்சஸ், இல்லைன்னா சிபிஎஸ்சி சிலபஸ், கரெக்டா? இது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? அதே மாதிரி உங்களுடைய குழந்தைங்களோட படிப்புன்னு சொல்லும்பொழுது சிபிஎஸ்சி சிலபஸும் ப்ரொஃபஷனல் கோர்சஸும் ஞாபகத்துக்கு வருதுன்னா அது வந்து நீங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். என்ன செலவானாலும் ஐ கேன் பேர் தட் மணி, ஐ கேன் ஃபேஸ் தட் மணி, ஐ கேன் ஸ்பெண்ட் தட் மணி. ஸோ அந்த அளவுக்கு உங்களை தயார் செய்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதுக்கு என்னுடைய இந்த பியாண்ட் பிரெயின் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம். இது வந்து ஒரு 12 வார கோர்ஸ். ஸோ இந்த 12 வாரத்தோட முடிவில் ஃபினான்ஷியல் பேர்டன்ஸுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து டோட்டலாகவே போய் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன். ஒரு நோட் பேட் வச்சு நோட் பண்ணிக்கிங்க. என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வரும். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த 12 வார கோர்ஸ் முடியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்கும், ஒரு வளமை இருக்கும், ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற நிறைவான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இன்னைக்கு அது கிடைக்காம தான் நிறைய இடத்துல அதை போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைன்னு சொல்லும்பொழுது இந்த 12 வார கோர்ஸ் நீங்கள் முடிக்கும் பொழுது அதில் எக்ஸ்க்ளூசிவாக ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதில் சிலபஸில் கண்டென்ட்டில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை போகும்பொழுது உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு மனநிலையும் ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையும் உங்களுக்கு வரும். உங்களுடைய மனசில் அமைதியும் ஒற்றுமையும் வரும். எப்போ உங்களுடைய மனசில் ஒரு அமைதி வந்தாச்சோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய சுற்றம் சூழல் இருக்கிறவங்க கூட எல்லாமே ஒரு இயல்பு தன்மையோடு நீங்கள் பழகுவீங்க. ஒரு ஒற்றுமை நிலவும் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்பிக்கையும் நல்ல மனநிலையும் உங்களுக்கு வரும். எல்லாத்திலையுமே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதாவது அவநம்பிக்கையாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு இது சொல்லும்பொழுது என்னால் இது முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வராது. என்னால் இது முடியாதுப்பா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு வராது. இட் இஸ் பாசிபிள், எஸ் ஐ கேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு வரும் பாருங்க. அந்த நம்பிக்கையும் நல்ல மனநிலையும் உங்களுக்கு வருது. 4வது விஷயம். 5வது விஷயம், உங்களுடைய செல்ஃப் எக்ஸ்பிரஷன் வெற்றி உங்கள்கிட்ட அபரிமிதமாக இருக்கும். இந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறதா இருந்தாலுமே ஒரு முழு நாலேஜோட முழுமையாக நிறைவாக தாராளமாக உங்களால் ஒரு ஸ்பான்டேனியஸாக வந்து நீங்கள் பேச முடியும். ஸ்பான்டேனியஸாக நீங்கள் வந்து சொல்ல முடியும். ரொம்ப 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 நிறைவான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும். ஸோ 6வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அன்பும் ஒற்றுமையும் இருக்கும். உங்களை சுற்றி ஒரு அன்பு எப்பவுமே ஒரு வைப்ரேஷன் இருந்துட்டு இருக்கும், ஒரு ஆறா மாதிரி இருந்துட்டு இருக்கும், ஒரு ஒற்றுமை தன்மை வந்து இருக்கும். நீங்கள் அதாவது உங்ககிட்டயும் எல்லாருமே ஒத்துமையாக பழகுவாங்க. நீங்களும் யார் கூடயுமே சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு அருமையான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ்வீங்க. அடுத்த விஷயம், 8வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை நேசித்தல். உங்களுக்கு உங்களையே பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு உங்களையே பிடிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு பல பேருக்கு தன்னையே பிடிக்காமல் இருக்கிறதுனால தான் தன்னையும் தன்னுடைய சூழ்நிலைகளும் தான் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பிடிக்காததுனால தான் ஒரு விரக்தியும் வெறுப்புமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வாழ்க்கையில எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு போகக்கூடிய சிச்சுவேஷன்ல சூசைட் பண்ற வரைக்கும் அவங்க வந்து வாழ்க்கையில போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தன்னை நேசித்தல், உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரியான தப்பான ஒரு வட்டத்திலேருந்து நீங்க விலகி யூ வில் பி தி பெஸ்ட் பர்சன். அடுத்து என்னன்னா, உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை நீங்க உணர்வீங்க. உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயே கடவுள் இருக்காருப்பா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உங்களையே நீங்க மதிப்பீங்க. உங்களையே நீங்க வந்து தொழ ஆரம்பிப்பீங்க. யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், யூ வில் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய, ஏன்னா நீங்களே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களும் உங்களை மதிக்கிற மாதிரியான வாழ்க்கை தான் வரும். கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தின் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பிரபஞ்சத்தின் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். என்னன்னா, எனக்கு நல்லது பண்றதுக்கு தான் இந்த உலகமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த உலகத்துல நீங்க இருக்கீங்கிறது கிடையாது, உங்களுக்கு வேணுங்கிற எல்லா நல்லதையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காகத்தான் இந்த உலகமே இருக்கு. இதை தான் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா,
உலகமே உங்க காலடியில வரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் அது. ஸோ மொத்தத்துல நீங்க வந்து ஒரு புதிய மனுஷனா மாறி இருப்பீங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள டிராவல் ஆகி வரும் பொழுது கண்டிப்பா நீங்க வந்து ஒரு புதிய மனுஷனா தான் நீங்க மாறி இருப்பீங்க. ஸோ அதோட பலன் என்னன்னு பார்த்தோம்னா, நட்சல்லா பார்க்கும் பொழுது ஒரு அன்புள்ள நட்பு வட்டம் உங்ககிட்ட இருக்கும், ஒரு தெளிவான சிந்தனை ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும், ஒரு ஷார்ப் கூர்மையான அறிவு உங்ககிட்ட இருக்கும். அதாவது என்னன்னா, ரொம்ப ரொம்ப கரெக்டா இருப்பீங்க, ஷார்ப் அண்ட் ஃபோக்கஸ்டா நீங்க இருப்பீங்க, கூர்மையா நீங்க இருப்பீங்க. ஒரு கௌரவமான வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. கௌரவமான வாழ்க்கை, அதாவது உங்களை யார் பார்த்தாலுமே மதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், கௌரவமான வாழ்க்கை, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மதிப்பை உருவாக்குறது தான் இந்த ஸ்மைல் ஹோம் ட்ரைனிங் மாடியூல் பியாண்ட் பிரெயின் அப்படிங்கிற இந்த கோர்ஸ். அதுக்கு தான் நாங்கள் உதவி பண்ணுறோம். சாதாரண மனிதர்கள் பண்ணுற தவறுகள் தான் அவங்களுடைய வளர்ச்சியை தடுத்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வருது. அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் தான் அவங்களுடைய குரோத்தையே வந்து பிளாக் பண்ணுறது. நீங்கள் எந்த குழியிலையும் தடிக்கி விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சரியான வாகனம் தான் இந்த ஸ்மைல் ஹோம் ட்ரைனிங் கோர்ஸ். ஓகே, சரி, நார்மலா இந்த ஸ்மைல் கோர்ஸ் நீங்க என்னுடைய வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்க தெரியும். இண்டிவிஜுவலா இந்த ஸ்மைல் கோர்ஸ் வந்து பியாண்ட் பிரெயின் ப்ரோக்ராம் வந்து 12 வார ப்ரோக்ராமுடைய ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 10,000 rupees. ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் 10 minutesக்குள்ள நீங்க முடிவெடுத்து ஓகே வில் டேக் இட் அப் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பண்டில் ஆஃபரா, காம்போ பண்டில் ஆஃபரா, யூ கேன் டேக் இட் ஃபார் 5,999 ஒன்லி. 5,999 ரூபாய் மட்டுமே. ஓகே, இதுல வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 1 வாங்கினா 10 திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த பியாண்ட் பிரெயின் கோர்ஸ் வந்து நீங்க எடுக்கும் பொழுது உங்களுக்கு நான் சில போனஸஸ் வந்து நான் கொடுக்குறேன். இதோடைய காம்போவில் வந்து போனஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா சிடிசி கேம்பஸ் டு கார்பரேட் அப்படிங்கிற ப்ரோக்ராம். இந்த கேம்பஸ் டு கார்பரேட்ங்கிற கோர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து 6 weeks ப்ரோக்ராம். அது ஸோ என்னன்னா 8th இருந்து உங்களுடைய வீட்டில் 8ஆம் கிளாஸ்லேருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா திஸ் வில் பி தி ரைட் கோர்ஸ் ஃபார் தம். அந்த கோர்ஸோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எபிலிட்டி ஜாஸ்தியாகும், அவங்களுடைய மெமரி பவர் ஜாஸ்தியாகும், எக்ஸாமை வந்து எப்படி கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணலாங்கிற விஷயங்கள் எல்லாமே அதில் வந்து கவர் ஆகும், அவங்களுடைய ஃபோக்கஸிங் எபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே தேவை. அது எல்லாமே இந்த சிடிசி கேம்பஸ் டு கார்பரேட்டுங்கிற ப்ரோக்ராமில் கவர் பண்ணுறோம். ஸோ இந்த பியாண்ட் பிரெயின் கோர்ஸில் இந்த காம்போ ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் போனஸ் வந்து என்னன்னா இந்த சிடிசி அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம். 2வது போனஸ் வந்து எங்களுடைய எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட்டுங்கிற ப்ரோக்ராம். இந்த எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட்டுங்கிற ப்ரோக்ராம் வந்து ஃபார் ஒர்க்கர்ஸ். அதாவது என்னன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலை பிடிக்காம தான் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. ஓவராலாக சர்வே பண்ணி பார்க்கும்போதும் சரி, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கும்போதும் சரி, ஒரு 90% மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய வேலையில் திருப்தி இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது போனஸ் 2 கிடைக்கிற எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட்டோட இதில் உங்களுக்கு உங்களுடைய வேலையை வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய சுற்றி ஆஃபீஸில் இருக்கிற கலீக்ஸ், மற்ற மனிதர்கள், அவங்களை எப்படி நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இது உங்களுக்கு வந்து தெரியாகும். உங்களுக்கு வந்து மகிழ்ச்சிகரமாக எப்படி நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணுங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். குரூப் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும், உங்களுடைய கரியரில் உங்களுடைய க்ரோத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறது பெட்டராக இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகும். எப்படி நீங்கள் உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸில் உங்களை எப்படி நீங்கள் வெளிப்படுத்திக்கிறீங்க, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங், இதெல்லாமே வந்து ஆஃபீஸில் உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளடக்கினது தான் இந்த எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம்.
ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு வந்து போனஸ் 2 கிடைக்கிறது. போனஸ் 3 வந்து என்னன்னா விஐபி த பாஸ் அப்படிங்கிற ஆன்லைன் கோர்ஸ். ஸோ இந்த விஐபி த பாஸ்ங்கிறது வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ப்ரோக்ராம் ஆப்ட் ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ். இன்னைக்கு வந்து எல்லா ஓனர்ஸுமே வந்து பார்த்தோன்னா கவலையோடு தான் இருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுடைய லைஃபுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் கவலை இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸ் பார்க்குறதே உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா இதில் கவர் பண்ணுற விஷயங்கள் இது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நீங்கள் பார்க்கணும், உங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்தெந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் உங்களுடைய நிறுவனத்தில் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஹேசல் ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ண முடியுங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த கோர்ஸில் நீங்கள் ஜேர்னி ஆகும் பொழுது உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வித்தின் 10 minutes நீங்கள் இன்னைக்கு ஆஃபர் என்னன்னா இன்னைக்கு வித்தின் 10 minutes நீங்கள் 5,999 பேமெண்ட் வந்து நீங்கள் வித்தின் 10 minutes யூ கேன் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து நீங்கள் வந்து கூகுள் பேல இந்த பேமெண்ட்டை பண்ணுறதா இருந்தால் 86,106,49094 அப்படிங்கிற நம்பரில் நீங்கள் கூகுள் பே பண்ணலாம். 5,999 86,106,49094. இது அல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க மித்ரன் ஸ்ரீராம் அட் ஓகே ஆக்சஸ் அப்படிங்கிற லிங்க்லேயும் யூ கேன் மேக் தி பேமெண்ட். மித்ரன் ஸ்ரீராம் அட் ஓகே ஆக்சஸ். இந்த கோர்ஸ் இப்போ உங்களுக்கு யூ ஹேவ் சம் கிளாரிஃபிகேஷன், உங்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஏதாவது ஃபர்தராக இது பண்ணணும் பேசணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஆஃபர் 10 minutes ஆஃபர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோனை எடுத்து ரெஜிஸ்டர் மீ ஃபார் ஸ்மைல் கோர்ஸ் அப்படின்னு போட்டு ரெஜிஸ்டர் மீ ஃபார் ஸ்மைல் கோர்ஸ்னு போட்டு உங்களுடைய நேமு, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்கள் எந்த ஊரில் இருந்து இருக்கீங்க, நீங்கள் யூ ஆர் ஃப்ரம் விச் பிளேஸ் அப்படிங்கிறது போட்டு 98,103,25062க்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. அதாவது ரெஜிஸ்டர் மீ ஃபார் ஸ்மைல் அப்படின்னு ரெஜிஸ்டர் மீ ஃபார் ஸ்மைல் கோர்ஸ்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு டைப் பண்ணி 98,103,25062க்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. அனதர் ஆப்ஷன் எஸ்எம்எஸ் கோர்சஸ் 5@gmail.com உங்களுடைய டென்டேட்டிவாக நீங்கள் உங்களுடைய இந்த ஆஃபரை வந்து நீங்கள் பிளாக் பண்ணி வைக்கலாம். இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்மைல் கோர்சஸ் 5@gmail.com. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து மெயில் அனுப்பி உங்களோடது நீங்கள் பிளாக் பண்ணலாம். இந்த கோர்ஸ் சம்பந்தமாக யூ ஹாவ் எனி கிளாரிஃபிகேஷன் ஏதாவது பேசணுமா இருந்ததுன்னா யூ கேன் கால் மீ இன் மை நம்பர் 9440693002 9440693002. ஓகே, ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம். ஸோ இந்த 3 போனஸ் மட்டும் அல்லாமல் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்கிறேன் இல்லையா. போனஸ் நம்பர் 4 வந்து என்னன்னா என்னுடைய பிரைவேட் ஃபேஸ்புக் கம்யூனிட்டி மினிட்ஸ் ஆஃப் மித்ரன். ஸோ ஒர்த் 10,000 rupees. தட் வில் பி யூ வில் பி கெட்டிங் இட் ஃப்ரீ. போனஸ் நம்பர் 5 வந்து என்னுடைய பிரைவேட் ஃபேஸ்புக் கம்யூனிட்டி ஸ்மைல் சக்சஸ் மந்த்ராஸ் இன் லைஃப் எஜுகேஷன் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஃபேஸ்புக் கம்யூனிட்டி இருக்குது, ஃபேஸ்புக் குரூப். அதோடைய வேல்யூ 10,000 rupees. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து 20,000 rupees வந்து தட் வில் பி ஃப்ரீ ஃபார் யூ. போனஸ் நம்பர் 6 வந்து என்னுடைய வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருப்போம் பர்டிகுலர்லி. ஸோ அதில் எல்லாமே யுவர் நேம் வில் ஆல்சோ பி இன்க்ளூடட் இன் தி வாட்ஸ்அப் லிஸ்ட். ஸோ இது எல்லாமே சேர்த்து வரும்பொழுது இந்த காம்போ கிஃப்ட் ஆஃபர் மட்டுமே 50,000 rupeesக்கு மேலே வருது. ஸோ இந்த கோர்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ நீங்கள் இந்த 5,999 பே பண்ணும்பொழுது உங்களுக்கு மெயினாக நான் சொல்கிற காம்போ ஆஃபரில் இருக்கிறது வந்து 1+3. ஸோ அந்த 4 கோர்ஸ்லையுமே உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு வாரத்துக்குமே தேவையான தனித்தனியான கோர்ஸ் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு தேவையான என்டையர் சப்ளிமெண்டல் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அது பார்ட் ஆஃப் தி கோர்ஸ் மெட்டீரியல் வரும்.
எல்லா ஒர்க் ஷீட்ஸுமே அதில் இருக்கும், ரெகுலர் ஆடியோ ட்ராக்ஸ் இருக்கும், நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக உங்களுடைய இமெயில் ஐடிக்கு இட் வில் ரீச். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நீங்கள் கைடன்ஸும் சப்போர்ட்டும் என்னோட சைட்ல இருந்து உங்களுக்கு லைஃப் லாங் சப்போர்ட் இருக்கு, சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ். ஸோ இந்த காம்போ கிஃப்ட் அவைல் செய்கிற ஒவ்வொருவருக்கும் மெயினாக அவங்களுடைய கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய பர்சனல் கைடன்ஸும் ஹைலி பவர்ஃபுல் எம்பவர்மெண்ட் செஷனும் கொடுக்கப்படும். என்னுடைய பர்சனல் கைடன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ ஆக டோட்டலாக இதோடைய மொத்த மதிப்புன்னு பார்த்தா 50,000 rupees. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜஸ்ட் 5,999. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கூகுள் பேயில் பேமெண்ட் பண்ணலாம். 86,106,49094. ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க வந்து மித்ரன் ஸ்ரீராம் @OK Access அப்படிங்கிறதுல நீங்கள் 5,999 நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும், பட் உங்களுக்கு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு, என்கிட்ட பேசணும்னு இருந்ததுன்னா நீங்க தனியா என்ன 9440693002ல நீங்க என்கிட்ட பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய மொபைல்ல இருந்து ரெஜிஸ்டர் மீ ஃபார் ஸ்மைல் கோர்சஸ் அப்படின்னு உங்களுடைய பேரு, உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கிற டீடைல்ஸ் 9810325062க்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. இதே கண்டென்ட்டை நீங்க போட்டு smilecourses5@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடியில் நீங்க உங்களோட இது வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நீங்க கேட்கலாம், என்ன சார் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் ஒர்த்தான ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்றீங்க, அதை நீங்க வெறும் 5,999க்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு காரணம் இருக்கு. ஸோ என்னுடைய நண்பர் ஒரு சீனியர் பர்சன், மீடியா இண்டஸ்ட்ரியில் ஒரு சீனியர் பர்சனாலிட்டி, நிறைய பேருக்கு வந்து அவருக்கு தெரியும், மார்க்கெட்டில் அவரை தெரியும். அவர் வந்து ஃபைனான்சியலாக ரொம்ப இங்கேருந்து அங்கே வாங்கி அங்கேருந்து அங்கே வாங்கி மாற்றி மாற்றி ஃபுல்லாக எப்போவுமே வந்து ஒரு ஃபைனான்சியல் கமிட்மெண்ட்ஸோட கடனோடவே இருந்துட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அதாவது அவர் வந்து பிசினஸ் எடுக்காத கிளையன்ஸே இல்லைங்கிற அளவுக்கு அவர் வந்து மார்க்கெட்ல பிரபலம். சரியா? அவர் எல்லா கிளைண்ட்ஸுக்கிட்டையும் பிசினஸும் எடுப்பார், பேரலா எல்லா கிளைண்ட்ஸுக்கிட்டேருந்துமே வந்து ஃபைனான்சியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அவருக்கு எப்பவுமே. அவர் பார்த்தீங்கன்னா கைமாத்து வாங்காத கிளைண்ட்டே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் என்னன்னா, இதில் நிறைய சுச்சுவேஷன் அவர் வந்து சேனல் மாறி 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 வேலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது கூட ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாரு, அங்கேருந்து வேற சேனலுக்கு போயாச்சுன்னா இப்போ அந்த டைம்ல இவர் எடுத்திருந்த பிசினஸ் கிளைண்ட்ஸ் சில பேமெண்ட்ஸை கொடுக்கும் பொழுது அவருக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா, பேமெண்ட்டை வந்து சேனலுடைய நேம்ல பேமெண்ட் வாங்காமல் தன்னுடைய நேம்லயே பேமெண்ட் வாங்குற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். ஸோ அந்த அளவுக்கு ஃபைனான்சியல் பேர்டன்ஸ் வந்து அவருக்கு கமிட்மெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி, இம்ப்ராப்பர் ஃபைனான்சியல் பிளானிங். வயசாக என்னாச்சுன்னா அவரோட அந்த ஹேப்பாஸோட இங்கே இதை எடுத்து அதில் கொடுத்து அதை எடுத்து இதில் கொடுத்துன்னு ஒரு மாதிரி எப்பவுமே வந்து அந்த ரட்டிலேயே வந்து அவர் போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ல அவருடைய மகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணுங்கிற ஒரு குரூஷியலான சுச்சுவேஷன் வரும்போது he was not able to do that. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம்ல அவர் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கார், ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கு, அரிசி வாங்குறதுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லை, உட்காந்து லிட்டரலா he was crying. காசோடு அப்படியே நான் விளையாடிட்டு இருந்தேன், இப்போ பாருங்க எனக்கு வந்து என்னுடைய மகளுடைய காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு இப்போ என்கிட்ட பைசா இல்லை, எனக்கு இப்போ வந்து நைட்டு சாப்பிடணும்னா அரிசி வாங்குறதுக்கு கூட என்கிட்ட பைசா இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி அழும்பொழுது அது என்ன கொஞ்சம் ஒரு மனசு சங்கடப்படுது. ஏன்னா சீனியர் மோஸ்ட் பர்சன் இன் தி இண்டஸ்ட்ரி, known to everyone. அந்த நல்ல மனுஷன், அவருடைய கெட்ட நேரம் இதுல வந்து அது அவருடைய கெட்ட நேரம்னு சொல்றது ஆக்சுவலா அவருடைய ஃபைனான்சியல் பிளானிங்ல இருந்து அவர் எல்லாமே வந்து அவர் தவறா பண்ணினதுனால தான் இந்த ப்ராப்ளமே அவருக்கு வந்திருக்கு. பட் அந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து மனசை வந்து ரொம்ப இதுவா பண்ணினதுனாலதான் சரி ஓகே, நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எல்லாருமே என்ன அன்போடு சொல்றாங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த அனுபவங்களை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி என்னுடைய சொல்யூஷன், நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வளமையும் கொடுக்கறதுனா எனக்கு இதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு
என்னென்ன ஒரு ஆம்பிஷனாக நான் நினச்சி that made me to talk like this and do something good to the society, back to the society. இன்னைக்கு சொசைட்டியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சீரழிஞ்சு போய் தான் கிடக்கு. ஸோ இன்னைக்கு சொசைட்டி மட்டும் கிடையாது, இந்த ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கங்களுமே வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சீரழிஞ்சு வந்துட்டு இருக்கிற இந்த தனி மனித ஒழுக்கத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு செம்மைப்படுத்தி மனித குலத்தோட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்ற வழிகள் எல்லாத்தையுமே நான் கற்ற மற்றும் பெற்ற அனுபவத்தின் மூலமாக இந்த சமுதாயத்துல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் என்னுடைய ஆசை. அது என்னுடைய ஆசை. இந்த அனைத்திலும் சிறக்கும் 6 லட்சம் குடும்பங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்னுடைய வாழ்நாள் லட்சியம். ஒரு 6 லட்சம் குடும்பங்களை வந்து நல்ல விதமா மாறி வந்து ஒரு நல்ல மேம்பட்ட நிலையில ஒரு 6 லட்சம் குடும்பங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வாழ்க்கையின் ஆம்பிஷனா இருக்கு. ஓகே, நம்ம இன்னைக்கு லைவோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு இந்த ஃபேஸ்புக் லைவ்ல இணைந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய வாழ்க்கையே, என்னுடைய போக்கையே டோட்டலா மாத்த போற என்னுடைய ஸ்மைல் ஹோம் ட்ரைனிங் கோர்ஸ்ல இணைய இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. நீங்கள் உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கிற ஆட்கள், இவங்கெல்லாம் என் மேல அக்கறை வச்சிருக்காங்கப்பா, இவங்கெல்லாம் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த லைவை இந்த மாதிரி உங்களுடைய டைம்லைன்ல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு லைவ் இருக்கு. மித்ரன் ஸ்ரீராம், இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட், லைஃப் கோச், வாழ்வியல் பயிற்சியாளர் பேசுறாரு அப்படின்னு. ஏன்னா இந்த ஸ்மைல் சக்சஸ் மந்த்ராஸ் இன் லைஃப் எஜுகேஷன்ங்கிற இந்த ஸ்மைல் கோர்சஸோடது எவ்ரி வெட்னஸ்டே நான் ஃபேஸ்புக் லைவ் நான் பண்றேன். ஸோ அடிஷனலாக வந்து இந்த இது வந்து நீங்க டைம்லைன்ல ஷேர் பண்ணும்பொழுது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே அது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் ப்ரோவோக்கிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இது வந்து என்னன்னா அடிஷனலாக இதில் ஜாயின் பண்ணுறவங்களுடைய இன்னொரு போனஸ் என்னன்னு பார்த்தோம்னா, எவ்ரி மந்த் 4th வெட்னஸ்டே 4வது புதன்கிழமை இந்த ஸ்மைல்னு ஒரு குரூப் நான் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க் ஷாப். இப்போ நான் பேசுறது வந்து லைவ் ஜென்ரலாக ஒரு புதன்கிழமையும் அன்பிளசன்ட் டிஃபிகல்டிஸ் வர்சஸ் அல்டிமேட் சொல்யூஷன், அடுக்கடுக்கான துன்பங்கள் வர்சஸ் ஆணித்தரமான தீர்வுகள்ங்கிற டாபிக்ல தான் நான் பேசுவேன் நான் எவ்ரி வெட்னஸ்டே. 4வது புதன்கிழமை வாழ்வியல் சம்பந்தப்பட்ட டாபிக்ல நம்ம எக்ஸ்க்ளூசிவா பண்ண போற ஒர்க் ஷாப். அது வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க் ஷாப். ஸோ இதில் ஜாயின் பண்றவங்க அதுக்கு வந்து வரலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு ஸ்மைல் கோர்ஸ்ல ஃபேஸ்புக் லைவ்ல இணைந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய பரிசு. நான் எல்லாருக்குமே ஒரு ப்ரைஸ் கொடுக்கறதா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அது வந்து என்னன்னா, உங்களுடைய டே பிளானிங் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? ஏன்னா 24 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு மணிக்கு எந்திரிக்கிறீங்க, என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்றீங்க, மீண்டும் எவ்வளவு மணிக்கு நீங்க படுக்க போறீங்கன்றதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றியே இருக்கு. ஸோ அந்த விதத்துல உங்களுடைய டே பிளானிங் எபிலிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தின விஷயம்தான் அது. அது உங்களுடைய டே பிளானிங் எபிலிட்டி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, உங்களுடைய பேரு, உங்களுடைய இமெயில் ஐடி, டே பிளானிங் அப்படின்னு டைப் பண்ணி 8610325062 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா smilecourses5@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு ரிக்வெஸ்ட் கொடுங்க. உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க் ஷீட்டை வந்து நீங்க பெறுங்க. ஸோ இன்னைக்கு ஸ்மைல் கோர்சஸை சப்ஸ்கிரைப் பண்ண போற நண்பர்களுக்கு, இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற நண்பர்களுக்கு இந்த மாதம் 4வது புதன்கிழமை ராத்திரி 9 மணிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஃபேஸ்புக் கம்யூனிட்டி குரூப்ல ஒரு லைவ் பண்ண போறோம். ஸோ அதையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நாம விடை பெறறதுக்கு உண்டான நேரம் வந்தாச்சு. ஏன்னா என்னுடைய பயிற்சிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியா இருக்கும். கடைசியா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும், நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் அப்படிங்கிற கவியரசர் கண்ணதாசனுடைய
வரிகளையே என்னுடைய வாழ்த்தா சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இதுல போறதுக்கு முன்னாடி சைன் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷேர் பண்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா நாளுமே, அதாவது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு என்னுடைய ஃபேஸ்புக் லைவ் எப்பவுமே இருக்கும். திங்கட்கிழமை எஸ்எம்எஸ் அப்படிங்கிற சக்சஸ் மேட் சிம்பிள் அப்படிங்கிற குரூப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திங்கட்கிழமை லைவ்ல இருக்கும். அன்பிளசன்ட் டிஃபிகல்டிஸ் வர்சஸ் அல்டிமேட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட்ல இருக்கிற விஷயங்கள் புதன்கிழமை இருக்கும். பிசினஸ் ஓனர்ஸுக்கு உண்டான எக்ஸ்க்ளூசிவா பிசினஸ் ஓனர்ஸுக்கு உண்டான ஃபேஸ்புக் லைவ் தான் எல்லா ஃப்ரைடேஸும் 9 to 10 லைவ்ல இருக்கும், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிசினஸ் ஓனர்ஸ். ஸோ இன்னைக்கு லைவ் அட்டென்ட் பண்ணவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீங்க பிசினஸ் ஓனர்ஸாக இருக்கும் பட்சத்தில் வர வெள்ளிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு நான் பண்ண போற லைவை நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் உங்கள் வாழ்வியல் பயிற்சியாளர் மித்ரன் ஸ்ரீராம். ஆல் தி பெஸ்ட்.